வணக்கம். இன்றைய நமது விரிவான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான அதே சமயம் அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம்னு நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு நாம பார்க்க போறது, தமிழ்நாட்டுல 2ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கு தமிழ் பாடத்திட்டத்துல கேட்டல் திறன், அதாவது லிஸ்னிங் ஸ்கில்ல எப்படி படிப்படியா சொல்லிக் குடுக்குறாங்க, இதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் பார்வை என்ன, இத பத்தி தான். நம்ம பெரும்பாலும் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை கேட்டலுக்கு கொடுக்கறோமான்னு தெரியல. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை உலகத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறதே கேட்டல் மூலமா தானே. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுக்கு ஆதாரமா நம்ம எடுத்துக்கிட்டது தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டிஎன்டிஇடி பேப்பர் 1 மொழி தமிழ் பகுதிக்கு தயார் செஞ்ச குறிப்புகள். இதுல 2ஆம் வகுப்புக்கான தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் 3 டேர்முக்குமானது, அதோட சைக்காலஜி விஷயங்களையும் சேர்த்து பார்த்திருக்காங்க. ஓ, அப்படியா? அப்போ இந்த கேட்டல் ஏன் இவ்வளவு முக்கியம்? இந்த சிலபஸ் எப்படி இந்த 3 டேர்ம்ல படிப்படியா இந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணுது? இதுல என்னென்ன சைக்காலஜிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்கு? இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதானே நம்ம நோக்கம். ஆமா, கண்டிப்பா. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். கேட்டல்ங்கிறது மொழியை கத்துக்கிறதுல முதல் படின்னு சொல்றோம். ஆனா இது வெறும் சத்தத்தை காதால கேட்கறது மட்டுமா? யோசிச்சு பாருங்க, பிறந்த குழந்தை சுத்தி இருக்கிற சத்தத்தை வச்சுதானே முதல்ல உலகத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையிலே பாருங்களேன், எவ்வளவு விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? மிக முக்கியமான பாயிண்ட் இது. இது வெறும் சத்தம் கேட்கறது இல்ல, அது வந்துட்டு தகவலை வாங்குறது, அது புரிஞ்சுக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறதுன்னு பல ஸ்டெப்ஸ் இருக்குதுல. அதனாலதான் 2ஆம் வகுப்பு சிலபஸ்லயே சில குறிப்பான திறன்களை எதிர்பார்க்கறாங்க. ஒண்ணு, படம், ஓவியம் மாதிரி விஷுவல் விஷயங்களை நல்லா உத்து பார்க்கணும். சரி. 2வது, பாட்டு, கதையெல்லாம் கவனமா கேட்டு அதோட மைய கருத்தை புரிஞ்சுக்கணும். 3வது, சிம்பிளான கட்டளைகள், ரிக்வெஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் கேட்டு அதோட அர்த்தம் புரிஞ்சு அதுபடி நடக்கணும். இதுதான் பேஸ். ஓகே. அப்போ இந்த அடிப்படை திறன்கள் மூலமா வாழ்ந்துற தகவலை கரெக்டா புரிஞ்சுக்கிறது, கேட்டதை ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்றது, இதெல்லாம் கத்துக்கிறாங்க. ஒரு செயலுக்கான ஆரம்பம் மாதிரி. ஆமா, கரெக்ட். சரி, அப்ப முதல் பருவம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இந்த பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அங்க எப்படி கேட்டலுக்கு முக்கியத்துவம் தராங்க? முதல் பருவத்துல பாத்தீங்கன்னா கேட்டலோட பாக்குறதையும் சேர்க்கறாங்க, விஷுவல்ஸையும் ஆடியோவையும் கனெக்ட் பண்றாங்க. இது ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான அப்ரோச். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு, டீச்சர் ஒரு பாட்டை பாடும்போதோ இல்ல கதை சொல்லும் போதோ அது சம்பந்தமான படங்களை காட்டுறது. இது வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்ல. இதனால வார்த்தைகளுக்கும் அதோட அர்த்தத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வருது இல்லையா? படத்தை பார்த்து கதையை கெஸ் பண்றது, வார்த்தைகளை படத்தோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிறது, இது விஷுவல் மெமரியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும்னு நினைக்கிறேன். அருமையா சொன்னீங்க. இங்கதான் சைக்காலஜி உள்ள வருது. இது வந்துட்டு பிரபல உளவியலாளர் பியாஜே இருக்காரு. ஆமா, பியாஜே. அவரோட செயல்பாட்டுக்கு முந்தைய நிலைன்னு சொல்ற ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் கோட்பாடோட இது ரொம்ப அழகா மேட்ச் ஆகுது. பொதுவா 7 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க, அதாவது நம்ம 2ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் குரூப், அவங்க விஷுவல் ஆடியோ அனுபவங்கள் மூலமா தான் ரொம்ப நல்லா கத்துக்குவாங்க. ஓ, அப்படியா? ஆமா. அதனால முதல் பருவத்துல இந்த டெக்னிக் யூஸ் பண்றது எதேச்சியா இல்ல, அது குழந்தைகளோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜுக்கு ஏத்த ஒரு சயின்டிபிக் அப்ரோச். ஓகே. இது முதல் பருவம், பாக்குறதையும் கேக்குறதையும் இணைக்கிறது. அப்போ 2ஆம் பருவத்துல இது எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது? 2ஆம் பருவத்துல கேட்டல் இன்னும் கொஞ்சம் டீப் ஆகுது. இங்க வெறும் இன்ஃபர்மேஷனை வாங்குறத தாண்டி சிந்தனையை தூண்டுற மாதிரி பாட்டு, சின்ன கதைகள் எல்லாம் யூஸ் பண்றாங்க. சிந்தனையை தூண்டுற மாதிரியா? எப்படி? உதாரணத்துக்கு, ஒரு கதையை சொல்லி இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறது, இல்லனா கதையோட மெயின் ஐடியா என்னன்னு டிஸ்கஸ் பண்றது. அப்போ இது வெறும் கதைய கேக்குறதோட நிக்காம கேட்டதை வச்சு யோசிக்க வைக்குது. இது மூலமா பசங்க கதையோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கிறது, நிறைய இன்ஃபர்மேஷன்ல இருந்து முக்கிய பாயிண்ட்ஸை மட்டும் எடுக்கிறது, அப்புறம் கேட்டதை மனசுல அசை போட்டு அனலைஸ் பண்றது, அதாவது காக்னிட்டிவ் ப்ராசஸிங். இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. இதுக்கு இன்னொரு சைக்காலஜிக்கல் கனெக்ஷன் இருக்கு. ப்ளூம்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட அறிவாற்றல் வகைப்பாடு, அதாவது ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படி பார்த்தா, ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதுல வர புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங், பகுப்பாய்வு செய்தல், அனாலிசிஸ், இந்த நிலைகளை அடைய இது ஹெல்ப் பண்ணுது. இங்க குழந்தைங்க வெறும் ரிசீவரா இல்லாம அத பத்தி யோசிக்கிறவங்களா மாறுறாங்க. கேட்டல் எப்படி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்க்கு உதவுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சூப்பர். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பார்த்து கேட்டு கனெக்ட் பண்றது, செகண்ட் டேர்ம்ல சிந்திச்சு கேக்குறது, அடுத்து 3வது டேர்ம் அங்க என்ன ஸ்பெஷல்? 3ஆம் பருவத்துல கேட்டல் திறன் இன்னும் கொஞ்சம் சோஷியல் ஆகுது, சமூகத்தோட இணையுது.
இங்கே வாய்மொழியா வர்ற வேண்டுகோள்கள், கட்டளைகள், அறிவுரைகள், கேட்கிற கேள்விகள் இதையெல்லாம் கவனமா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க கத்துக்கிறாங்க. இது கிளாஸ் ரூம்ல ரொம்ப முக்கியம். இதுக்கு பிராக்டிகலுக்கான ஆரம்பம் மாதிரி. ஆமா, கரெக்ட். சரி, அப்ப முதல் பருவம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இந்த பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அங்க எப்படி கேட்டலுக்கு முக்கியத்துவம் தராங்க? முதல் பருவத்துல பாத்தீங்கன்னா கேட்டலோட பாக்குறதையும் சேர்க்கறாங்க, விஷுவல்ஸையும் ஆடியோவையும் கனெக்ட் பண்றாங்க. இது ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான அப்ரோச். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு டீச்சர் ஒரு பாட்டை பாடும்போதோ இல்ல கதை சொல்லும் போதோ அது சம்பந்தமான படங்களை காட்டுறது. இது வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்ல. ம், இதனால வார்த்தைகளுக்கும் அதோட அர்த்தத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வருது இல்லையா? படத்தை பார்த்து கதையை கெஸ் பண்றது, வார்த்தைகளை படத்தோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிறது, இது விஷுவல் மெமரியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுன்னு நினைக்கிறேன். அருமையா சொன்னீங்க. இங்கதான் சைக்காலஜி உள்ள வருது. இது வந்துட்டு பிரபல உளவியலாளர் பியாஜே இருக்காரு. ஆமா, பியாஜே. அவரோட செயல்பாட்டுக்கு முந்தைய நிலைன்னு சொல்ற ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் கோட்பாடோட இது ரொம்ப அழகா மேட்ச் ஆகுது. பொதுவா 7 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க, அதாவது நம்ம 2ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் குரூப், அவங்க விஷுவல் ஆடியோ அனுபவங்கள் மூலமா தான் ரொம்ப நல்லா கத்துக்குவாங்க. ஓ, அப்படியா? ஆமா. அதனால முதல் பருவத்துல அந்த டெக்னிக் யூஸ் பண்றது எதேச்சியா இல்ல. அது குழந்தைங்களோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்க்கு ஏத்த ஒரு சயின்டிபிக் அப்ரோச். ஓகே. இது முதல் பருவம், பாக்குறதையும் கேக்குறதையும் இணைக்கிறது. அப்போ 2ஆம் பருவத்துல இது எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது? 2ஆம் பருவத்துல கேட்டல் இன்னும் கொஞ்சம் டீப் ஆகுது. இங்க வெறும் இன்ஃபர்மேஷனை வாங்குறதை தாண்டி சிந்தனையை தூண்டுற மாதிரி பாட்டு, சின்ன கதைகள் எல்லாம் யூஸ் பண்றாங்க. சிந்தனையை தூண்டுற மாதிரியா? எப்படி? உதாரணத்துக்கு ஒரு கதையை சொல்லி இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறது, இல்லனா கதையோட மெயின் ஐடியா என்னன்னு டிஸ்கஸ் பண்றது. அப்போ இது வெறும் கதையை கேக்குறதோட நிக்காம கேட்டதை வச்சு யோசிக்க வைக்குது. இது மூலமா பசங்க கதையோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கிறது, நிறைய இன்ஃபர்மேஷன்ல இருந்து முக்கிய பாயிண்ட்ஸை மட்டும் எடுக்கிறது, அப்புறம் கேட்டதை மனசுல அசை போட்டு அனலைஸ் பண்றது, அதாவது காக்னிட்டிவ் ப்ராசஸிங். இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இதுக்கு இன்னொரு சைக்காலஜிக்கல் கனெக்ஷன் இருக்கு. ப்ளூம்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட அறிவாற்றல் வகைப்பாடு, அதாவது ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படி பார்த்தா, ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதுல வர புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங், பகுப்பாய்வு செய்தல், அனாலிசிஸ், இந்த நிலைகளை அடைய இது ஹெல்ப் பண்ணுது. இங்க குழந்தைங்க வெறும் ரிசீவரா இல்லாம அதை பத்தி யோசிக்கிறவங்களா மாறுறாங்க. கேட்டல் எப்படி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு உதவுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சூப்பர். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பார்த்து கேட்டு கனெக்ட் பண்றது, செகண்ட் டேர்ம்ல சிந்திச்சு கேக்குறது, அடுத்து 3வது டேர்ம் அங்க என்ன ஸ்பெஷல்? 3ஆம் பருவத்துல கேட்டல் திறன் இன்னும் கொஞ்சம் சோஷியல் ஆகுது, சமூகத்தோட இணையுது. இங்கே வாய்மொழியா வர்ற வேண்டுகோள்கள், கட்டளைகள், அறிவுரைகள், கேட்கிற கேள்விகள் இதையெல்லாம் கவனமா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க கத்துக்கிறாங்க. இது கிளாஸ் ரூம்ல ரொம்ப முக்கியம். இதுக்கு பிராக்டிகலா என்ன யூஸ் இருக்கும்? கட்டளைகளை ஃபாலோ பண்ணா டிசிப்ளின் வருமா? நிச்சயமா. இது மூலமா மத்தவங்க பேசும்போது குறுக்க பேசாம பொறுமையா கேட்கிற பழக்கம் வருது. இது சொசைட்டில நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிற ரெஸ்பெக்ட். சரிதான். அதோட டீச்சர் இல்ல மத்தவங்க சொல்றத கேட்டு அதுபடி நடக்கும்போது ஒழுக்கம், பொறுப்புணர்வு இதெல்லாம் கூடவே வளருது. கேட்டதை ஞாபகம் வச்சு கரெக்டா பதில் சொல்ற திறனும் இம்ப்ரூவ் ஆகுது. இது கிளாஸ் ரூமை தாண்டி லைஃப்கான ஒரு ட்ரைனிங் மாதிரி. இந்த சோஷியல் ஆஸ்பெக்ட் பத்தி சொல்லும்போது வேற ஏதாவது சைக்காலஜி தியரிஸோட லிங்க் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பார்த்தா, இது ரஷ்ய உளவியலாளர் வைகோட்ஸ்கி இருக்காரு. வைகோட்ஸ்கி. அவரோட சமூக தொடர்பு கோட்பாடு, அதாவது சோஷியல் இன்டராக்ஷன் தியரியோட ரொம்ப இயல்பா பொருந்தது. வைகோட்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, கத்துக்கிறதுங்கிறது ஒரு சோஷியல் ஈவெண்ட். அது மத்தவங்களோட பேசுறது, கைடன்ஸ், இது மூலமா தான் நல்லா நடக்கும்னு சொல்றாரு. ஆமா. டீச்சர் கேள்வி கேட்கறது, குழந்தைங்க பதில் சொல்றது, குரூப்பா சேர்ந்து ஒர்க் பண்றது, இது எல்லாமே சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் தான். இது மூலமா அறிவு உருவாகுது. ஆக 3ஆம் பருவத்துல கேட்டல்ங்கிறது சமூகத்தோட ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான ஒரு பயிற்சியா மாறுது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? பல விஷயங்களை நாம தனியா படிக்கும் போது புரியறதை விட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் கிளியரா புரியும். உண்மைதான். டிஸ்கஸ் பண்ணும்போது புது புது ஐடியா வரும். சரி, இதெல்லாம் தியரியா புரியுது. டெக்ஸ்ட் புக்ல இதுக்காக என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கரெக்டா இருக்கு? டெக்ஸ்ட் புக்ல இதெல்லாம் வெறும் தியரியா இல்லாம பிராக்டிகல் ஆக்டிவிட்டீஸாவே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லுங்க. முதல் பருவத்துல படத்தை பார்த்து டீச்சர் கேட்கிற சிம்பிள் கேள்விகளுக்கு பதில் சொல்றது. 2ஆம் பருவத்துல பாட்டை கேட்டா அதோட மீனிங் பத்தி பேசுறது, கதையை கேட்டா அது சம்பந்தமா கேள்விக்கு பதில் சொல்றது, இல்லனா அதோட எண்டிங்கை கெஸ் பண்ணி சொல்றது. சரி,
3ஆம் பருவத்துல டீச்சர் சொல்ற ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்லது கமெண்ட்ஸ் படி, உதாரணமா புக்கை எடு, லைன்ல நில்லு, குழந்தைங்க செய்யறது, கேட்கிற ஓரல் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றது. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கேட்டல் திறனை வளர்க்கறதோட மட்டும் இல்லாம ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கும் ஃபியூச்சர்ல ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்ஸுக்கும் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் அமையுது. இதுல டீச்சரோட ரோல் எவ்வளவு முக்கியம்? அவங்க எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்? டீச்சரோட பங்கு மிக மிக முக்கியம். சொல்ல போனா கேட்டல் திறனை வளர்க்கறதுல அவங்க தான் மெயின். முதல்ல அவங்களோட மொழி நடை, மென்மையான குரல், தெளிவான உச்சரிப்பு, கரெக்டான வார்த்தை யூசேஜ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவசரமாவோ புரியாத மாதிரியோ பேசினா குழந்தைங்களோட கவனம் சிதறிடும். பேச்ச தவிர வேற என்ன செய்யணும் அவங்க? வெறும் பாடமா நடத்தாம கதை சொல்றது, பாட்டு பாடுறது, ஆக்ட் பண்றது, சின்ன சின்ன குவிஸ் மாதிரி விளையாட்டு முறைகளை யூஸ் பண்ணி குழந்தைங்களை இன்ட்ரெஸ்டோட இன்வால்வ் பண்ணணும். கத்துக்கிறது ஒரு பர்டனா இல்லாம ஒரு ஜாலியான அனுபவமா இருக்கணும். ரொம்ப முக்கியமா குழந்தைங்க சரியா கவனிக்கும் போதும், பதில் சொல்லும் போதும், இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடக்கும் போதும் அவங்களை அப்பப்போ பாராட்டணும். அதாவது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஆமா, இந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது நேர்மறை வலுவூட்டல், இது சைக்காலஜிக்கலா எப்படி வொர்க் ஆகுது? ஏன் இது இம்பார்ட்டன்ட்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த பாராட்டுதல்ங்கிறது பிஎஃப் ஸ்கின்னர் இருக்காரு, அவரோட செயல்பாட்டு ஆக்க நிலையற்ற கோட்பாடு, அதாவது ஆப்பரண்ட் கண்டிஷனிங் தியரியோட ஒரு அடிப்படை அம்சம். ஓ, ஸ்கின்னர். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நடத்தைக்கு இங்க கவனமா கேட்கறது, சரியா பதில் சொல்றது, அப்புறம் ஒரு நல்ல விஷயம் பாராட்டு கிடைக்கும் போது அந்த நடத்தை திரும்ப திரும்ப நடக்க சான்ஸ் அதிகம். டீச்சர் சூப்பர், கரெக்ட்னு சொல்லும் போது குழந்தைக்கு நாம செஞ்சது சரி, இது டீச்சருக்கு பிடிச்சிருக்கு, இது திரும்ப செய்யணும்னு தோணும். இது அவங்களோட லேர்னிங் இன்ட்ரெஸ்ட, குறிப்பா கேட்கறது மேல உள்ள ஈடுபாட்டை நேச்சுரலாவே அதிகப்படுத்தும். ஒரு சின்ன ஸ்மைல் இல்ல தட்டி கொடுக்கறது கூட பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அப்போ கேட்டல்ங்கிறது வெறும் லாங்குவேஜ் ஸ்கில் மட்டும் இல்ல, இது ஒரு குழந்தையோட ஒட்டுமொத்த சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்டோட கனெக்ட் ஆனதுன்னு தெரியுது. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. நாம இதுவரைக்கும் பேசினதுல இருந்து இது புரிஞ்சிருக்கோம். கேட்டல்ங்கிறது தனியா வேலை செய்யற ஒரு ஸ்கில் கிடையாது. இது நிறைய சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸோட பிணிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு, கவனமா கேட்க என்ன தேவை? கவனம், அட்டென்ஷன் தேவை. கேட்டதை ஞாபகம் வச்சுக்க நினைவு திறன், மெமரி வேணும். மத்தவங்க சொல்றதோட அர்த்தம் மட்டும் இல்லாம அவங்க ஃபீலிங்ஸையும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க அதுக்கு உணர்திறன், எம்பத்தி உதவுது. மத்தவங்க பேசும்போது குறுக்க பேசாம வெயிட் பண்றது, பொறுமையா கேட்கறது, இதெல்லாம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுலயும் டெவலப் பண்ணுது. ஓஹோ, அப்ப இந்த சைக்காலஜிக்கல் விஷயங்கள் வளரும் போது குழந்தைங்க கிட்ட என்ன மாதிரி மாற்றங்கள் தெரியும்? இந்த கவனம், நினைவு, எம்பத்தி, கண்ட்ரோல் இந்த மாதிரி திறன்கள் வளரும் போது குழந்தைங்க கிட்ட இயல்பாவே நல்ல சோஷியல் கேரக்டர்ஸ், ஆட்டிடியூட்ஸ் உருவாகுது. மத்தவங்க சொல்றத கவனமா கேட்கும்போது கூட்டுறவு மனப்பான்மை, கோஆபரேஷன் வளருது. சரி, பொறுமையா கேட்கறது மத்தவங்களுக்கு கொடுக்கிற மரியாதையாகுது. கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சரியா ஃபாலோ பண்றது பொறுப்புணர்வு வளர்க்குது. அப்போ இந்த திறனை அசஸ் பண்றதும் வெறும் பாட சம்பந்தப்பட்ட அறிவை டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்காதே. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலதான் அசஸ்மெண்ட்டும் மல்டி டைமென்ஷனலா இருக்கு. டீச்சர் குழந்தை பாட்டோட கருத்தை சரியா சொல்லிச்சான்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க. வேற என்னெல்லாம் பாப்பாங்க? ஸ்டூடெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடந்தானா, கதையோட முக்கிய பகுதிகள் ஞாபகம் வச்சிருக்கானா, கேள்விக்கு சரியா பதில் சொல்றானா, ரொம்ப முக்கியமா மத்தவங்க பேசும்போது இன்டரப்ட் பண்ணாம பொறுமையா கேட்கறானா, இந்த மாதிரி பல விஷயங்களை கவனிப்பாங்க. இந்த அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் குழந்தையோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாம அவங்களோட பிஹேவியர், சோஷியல் ஸ்கில்ஸையும் சேர்த்து தான் மதிப்பிடுது. அருமை. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல 2ஆம் வகுப்பு தமிழ் சிலபஸ்ங்கிறது குழந்தைங்களோட கேட்டல் திறனை மேம்போக்கா இல்லாம ரொம்ப ஆழமா சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்டோட முழுமையா வளர்க்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு நல்லா புரியுது. ஆமா, இது வெறும் மொழி அறிவை மட்டும் வளர்க்காம அவங்களோட திங்கிங் ஸ்கில், எமோஷன்ஸை புரிஞ்சு ஹேண்டில் பண்றது, சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுன்னு பல முக்கியமான சைக்காலஜிக்கல் ஏரியாஸையும் ஒன்னாவே ஸ்ட்ரென்தன் பண்ணுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆய்வுக்கான சோர்ஸ்லயே சொல்றாங்க இல்லையா, கேட்டல் திறன் என்பது கல்வியின் அடித்தளம்னு. அது இந்த சந்தேகமே இல்லாம ப்ரூவ் பண்ணுது. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா மற்ற லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அதாவது பேசுறது, படிக்கிறது, எழுதுறது, இதெல்லாம் பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். உண்மைதான். இந்த அனாலிசிஸ் ஆரம்ப கல்வியில, குறிப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கான லிசனிங் ட்ரெய்னிங் எப்படி குழந்தைங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு பேஸ்மெண்டா இருக்குங்கறத ரொம்ப அழகா சொல்லிருக்கு. இப்போ இத கேட்டுட்டு இருக்க உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. நாம குழந்தைங்களுக்கான சிலபஸ்ல கேட்டல் திறனோட முக்கியத்துவம் பத்தி பேசணும். இப்போ உங்களை பத்தி கொஞ்சம் யோசிங்க.
உங்க டெய்லி லைஃப்ல அது ஒர்க் பிளேஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதா இருக்கலாம், ஃபேமிலியோட இருக்கலாம், நீங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா கேக்குறீங்க, வெறும் சத்தத்தை காதுல வாங்குறத தாண்டி மத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முழுசா புரிஞ்சுக்கிற நோக்கத்தோட சில சமயம் கிரிட்டிக்கலா கூட கேக்குறீங்களா? நல்ல கேள்வி. இந்த சின்ன வயசு குழந்தைங்க ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி நீங்களும் இன்னும் கொஞ்சம் ஆழமா ஒரு பர்பஸோட கேட்கிற பழக்கத்தை வளர்த்துக்க என்ன செய்யலாம்னு யோசிச்சு பாருங்க. இது உங்க பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்ஸை இம்ப்ரூவ் பண்ண கூட ஹெல்ப் பண்ணலாம்.